புத்தம் புது என்டர்டெயின்மெண்ட் சேனல் விஜய் டக்கர். IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு எதை பற்றின பியூட்டி டிப் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவக்காய். இந்த பாவக்காவை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸில் பேக் போடுறதுனால உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படுது அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இதை நீங்கள் ஃபேஸில் பேக்காக போடுறதுனால உங்கள் ஸ்கின்ல அந்த ஸ்கின்னுக்குள்ளே இருக்கிற இன்ஃபெக்ஷன் எல்லாத்தையும் சரி பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் ஸ்கின்னை பிளெமிஷ் பண்ணுது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்கின்னுக்கு ஆக்னேஸ் அப்படின்னு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா ஸோ அந்த ஆக்னேஸை ட்ரீட் பண்ணுறதுக்கும் இந்த பாவக்காய் பேக் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பாவக்காய் பேக்கை நீங்கள் ரெகுலராக போடுறதுனால உங்கள் ஸ்கின் ஆப்வியஸாகவே ஒரு க்ளோயிங் தன்மை அடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஆன்டி ஏஜிங் நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் ஆன்டி ஏஜிங் அப்படின்றதுக்காக தனியாக போய் தேடி அலையணும் அவசியம் கிடையாது. இந்த பாவக்காவை சாப்பிட்டாலும் சரி, பாவக்காவை யூஸ் பண்ணி ஃபேஸில் பேக் போட்டாலும் சரி, உங்களுக்கு அந்த ஆன்டி ஏஜிங் கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாவக்காவை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸ் பேக் போடுறதுனால உங்களுக்கு அந்த விரிங்கிள்ஸ் எல்லாம் வருது இல்லையா, ஸோ அது அவ்வளோ சீக்கிரம் வராமல் அந்த ப்ராசஸ் டிலே ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த பாவக்காயில் விட்டமின் சி இருக்குது. விட்டமின் சி அப்படின்றது நம்மளுடைய அந்த யங்னஸ், அந்த யூத்ஃபுல்னஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். ஸோ அந்த விட்டமின் சி இந்த பாவக்காயில் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, இப்போ பாவக்காவை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஃபேஸ் பேக் போடலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். முதல்ல ஒரு பாவக்காவை எடுத்துக்கோங்க. இந்த பாவக்காக்குள்ள அந்த விதைகள்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நல்லா காய வச்ச ஆரஞ்சோடைய தோல் எடுத்துக்கோங்க. ஸோ இது ரெண்டத்தையும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க இல்லையா, இது ரெண்டத்தையும் பிளெண்டரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், இந்த பேக்கை நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸை நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ஃபேஸில் டர்ட் எதுவும் இருக்கக்கூடாது. நார்மலான பச்சை தண்ணியிலேயே நீங்கள் உங்கள் ஃபேஸை நல்லா ஒரு 10 டைம்ஸ் நீங்கள் வாஷ் பண்ணிங்கனாலே உங்கள் ஃபேஸ் நல்லா கிளியராக இருக்கும். இல்லை ஃபேஸ் வாஷ் போட்டு கூட நீங்கள் வாஷ் பண்ணி அந்த டர்ட்டை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது ரெண்டத்தையும் நீங்கள் பிளெண்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. இதை எடுத்து உங்கள் ஃபேஸில் ஜென்டிலாக ஸ்க்ரப் பண்ணுங்கள். இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு நீங்கள் பண்ணுங்கள். ஸோ ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்க்ரப் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப ஹாஷாலாம் பண்ணக்கூடாது, பொறுமையாக பண்ணுங்கள். ஒரு 10 மினிட்ஸ்க்கு இந்த ஸ்க்ரப்பை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உங்கள் ஃபேஸை நல்லா நார்மலான கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸை நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகுது உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்க்ரப்பை நீங்கள் ரெகுலராக வீக்லி ஒன்ஸ், வீக்லி ட்வைஸ் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக இன்னும் ஒரு பெட்டரான ரிசல்ட்டே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் ஸ்க்ரப் அப்படின்றது நீங்கள் டெய்லியும்லாம் போடக்கூடாது, வீக்லி ஒன்ஸ் இல்லைனா ட்வைஸ் தான் நீங்கள் போடணும். ஃபேஸ் பேக் நீங்கள் டெய்லியும் போடலாம். ஸோ இப்போ பாவக்காவை யூஸ் பண்ணி ஃபேஸ்க்கு நீங்கள் எப்படி ஸ்க்ரப் பண்ணலான்னு நான் சொன்னேன் இல்லையா, இதே மாதிரி இந்த பாவக்காவை பயன்படுத்தி நீங்கள் ஹேருக்கும் கூட பேக் யூஸ் பண்ணலாம். அதுவுமே ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு சொன்ன இந்த பியூட்டி டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்ன மாதிரியான பியூட்டி ரிலேட்டடான வீடியோ உங்களுக்கு வேணுன்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். வருகிறது புத்தம் புது என்டர்டெயின்மெண்ட் சேனல் விஜய் டக்கர். மாமியாருங்க ஒரு பர்ச்சேஸ்க்காக போயிருக்காங்க, வந்துருவாங்க. பர்ச்சேஸ் போயிருக்காங்களா? எங்க போயிருக்காங்க? டி நகர்னு சொன்னாங்க. எது டி நகரா? லேடிஸ் டி நகர் போனா ஒரு தீபாவளி முடிகிற வரைக்கும் பர்ச்சேஸ்.